ரிஷபம் முக்கிய உறவு பிரிய போகுது. ரிஷபராசிக்காரங்க காதலாலையும் அன்பாலையும் நிறைய ஏமாற்றப்பட்டிருக்கீங்க, நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஏமாந்துட்டு தான் இருப்பீங்க. ஆனா ஏன் ஏமாறுறோம், எதுக்கு ஏமாறுறோம், அதுக்கான பதிலே உங்களுக்கு கிடைச்சிருக்காது. எல்லா விதமான பதிலோட இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுல சில பேருக்கு டவுட் வரும், என்னங்க நீங்க என்கிட்ட பேசுனீங்களா, எங்களுக்கான பதில் கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கான பதில் கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் வழியா உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபம் காலச்சக்கரத்துடைய இரண்டாவது ஒரு ராசி. இந்த ராசியோடைய அதிபதி சுக்கிரன். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அன்பு காதல் எல்லாத்து மேலயும் வசப்படக்கூடியவங்க, ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப பாசமானவங்க. நீங்க அவங்க கூட பழகி பாத்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப இறக்க குணம் அதிகமா இருக்கும். ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த ரிஷபம் அப்படின்றது காலச்சக்கரத்துக்கு இரண்டா வர்றதுனால அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த விஷயம் பூர்த்தி ஆகாமலே தான் இருக்கும். ஏமாந்துட்டு தான் இருப்போம், ஏமாறுவோம். ஆனா எங்கேயாவது ஒரு சின்ன இடத்துல நம்மளுக்கான அன்பு கிடைச்சிராதா அப்படின்ற ஒரு ஏக்கம், அது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஏக்கம் மனசுக்குள்ள எப்பயுமே இருக்குங்க. நீங்க கேட்டு பாருங்க, ரிஷபம் டக்குன்னு ஓபன் பண்ண மாட்டாங்க. இந்த வீடியோ எத்தனையோ பேர் பார்த்துட்டு இருப்பீங்க, ரிஷபராசின நண்பர்கள், நம்மளோட நண்பர்கள், இல்ல உங்களோட ஃப்ரெண்டு ரிஷபமா இருந்தா அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதுவும் இல்லைன்னா கீழே கமெண்ட் பண்ணி வைங்க, அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எதுவும் ஒரு வகையில அந்த ஆண்களா இருந்தாலும் சரி, ரிஷபராசி ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, எதுவும் ஒரு வகையில அவங்களுடைய அந்த எண்ணங்கள் நிறைவேறதா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துட்டே இருக்கு. பட் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப்பும் அவங்களுக்கு வைக்கப்படுது. அதெல்லாம் என்ன பண்ண போறோம் இந்த செப்டம்பர் மாசம், இவ்வளவு கஷ்டத்தையும் தாண்டி, இவ்வளவு ஏமாற்றத்தையும் தாண்டி ரிஷபம் என்னதான் பண்ண போகுது இந்த செப்டம்பர் மாதம்? அது உங்களுடைய கரியரா இருந்தாலும் சரி, இல்ல உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸா இருந்தாலும் சரி, இல்ல படிப்பு சார்ந்த விஷயங்களும் நீங்க எதெல்லாம் கவனமா இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல கரியர். அதுக்கு முன்னாடி நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த மாத கிரகநிலை எப்படி இருக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம கரியர்ல என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் சும்மா அப்படியே டாப்பா உட்கார்ந்துருக்காரு. நான் நகர மாட்டேன், அங்கேதான் உட்காருவேன் அப்படின்ற மாதிரி அவர் உட்கார்ந்துருக்காரு. ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும் அமர்ந்திருக்காங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துல புதன், 6ஆம் இடத்துல சுக்கிரன். இந்த மாதம் ராசிநாதனே 6ல போய் உட்கார்ந்துருக்காரு. அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காரு. மனசுல 1000 கஷ்டம் இருந்தாலும் துன்பம் இருந்தாலும் எதையுமே வெளிக்காட்ட மாட்டாங்க, ரொம்ப தைரியமா ஃபேஸ் பண்ணுவாங்க. அடுத்து ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல சனி பகவான். இப்போ இந்த கரியர் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது இந்த மாதத்துல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 10ஆம் இடத்துல ராகு வந்தாலே ஒண்ணு சாதாரண ஒரு நிலைமையில இருக்கிறவங்க கூட வேற லெவல்ல பயங்கரமா போவாங்க. அதாவது இந்த அளவுக்கு நான் கரியர்ல இப்படி ஒரு சக்சஸ் நான் பார்ப்பேனா, ஏன்னா ராகு கொடுக்குற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்மளால ஏத்துக்கவே முடியாத அளவுக்கு ஒரு சக்சஸ் கொடுக்கும். இல்ல அப்படின்னா தொகுக்கடின்னு கீழேயும் போடும், ரெண்டுமே பண்ணும். நான் ஒரு விஷயம் ஏன் இப்படி உங்களை குழப்புற மாதிரி சொல்றேன்னா, ராகுவோட வேலையே நம்மளை குழப்புறதுதான். நான் இல்ல உங்களை குழப்புறது, ராகுவே நம்மளை குழப்பம். சோ எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அது கரியரா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க பிசினஸா இருந்தாலும் சரி, எதையுமே 1க்கு 2 வாட்டி யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த செப்டம்பர் மாதம். இந்த செப்டம்பர் 15க்கு மேல நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஏன்னா ரிஷபம் வேலைக்கு போறதை விட அவங்க பிசினஸ் பண்ணலே அற்புதமா வருவாங்க, ரொம்ப சூப்பரா வருவாங்க. சோ நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ண போறீங்க இந்த செப்டம்பர் மாதம், முதலீடு போறீங்க, ஏதாவது ஒண்ணு பண்ண போறீங்கன்னா 1க்கு 2 வாட்டி யோசிச்சு பண்ணுங்க. நான் பண்ண வேண்டாம்னு சொல்லல, பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க. பட் அதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு நிதானமா பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒரு அமைப்பு ஏற்படும். அதுல நல்ல லாபம் வரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். அடுத்த கரியர் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் முக்கிய முடிவுகள் எடுக்கலாமா, டிரான்ஸ்ஃபர் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல டிரான்ஸ்ஃபர் வந்தாலும் போலாமா, இல்ல வேற அப்படியே ஜாப் அப்படியே ஷிஃப்ட் பண்ணி போலாமா அப்படின்ற ஒரு மனக்குழப்பம் எல்லாம் சில பேருக்கு இருக்கும். நான் என்ன சொல்றேன், ரிஷபம்
ரிஷபமா இருக்கக்கூடிய நீங்க எமோஷனலா இந்த மாதம் முடிவெடுக்க கூடாது. சில விஷயங்களை பிராக்டிக்கலா முடிவெடுங்க. குடும்பத்துக்காக நான் போகணும், குடும்பத்துக்காக நான் உழைக்கணும் அப்படின்னு நீங்க வந்து எல்லாமே ஃபேமிலிக்காக பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா அந்த இடத்துல அவ்வளவு தூரம் போய் நீங்க உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. யாருக்காக கஷ்டப்படுறீங்க? உங்களுக்காகவா? இல்லையே. உங்களுக்காக வந்து நீங்க பண்ணிக்கிட்டா பரவாயில்லையே, அதெல்லாம் பண்ண மாட்டீங்களே. ஃபேமிலிக்காக பண்றீங்க. சோ அந்த டைம்ல இது பண்ணா சரியா இருக்குமா, உங்களோட ஹெல்த் பாதிக்குமான்றதே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களை நீங்க மறக்கறீங்க நிறைய நேரங்கள். சோ அதையுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க பண்ணும்போது, ஓகே இது நான் இங்க இருந்து நான் ஷிஃப்ட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு இவ்வளவு தூரம் நான் போனாலும் என்ன என்னால பாத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தா மட்டும் அந்த ஸ்டெப் எடுத்து வைங்க. இல்லைன்னா வேண்டாம். இந்த ஒரு விஷயம் இருக்கு இந்த மாதம். அடுத்து ரிலேஷன்ஷிப். இதுதான் நான் வந்து ரொம்ப நேரமா கத்திக்கிட்டு இருக்கேன். ரிலேஷன்ஷிப், ரிஷபம், காதல், அன்பு, இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது என்ன மாதிரி முடிவு எடுக்கணும், மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ், வாய்ப்புகள் இருக்கா, காதல் திருமணம் கைகூடுமா? காதல் திருமணம் அப்படின்றது ரிஷபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பிடிக்கும். 12 ராசிகள்லயே லவ் அப்படின்னு வந்துட்டு அது ரிஷபம் மாதிரி யாராலையும் லவ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ரொம்ப லவ் பண்ணுவாங்க. அண்ட் மேரேஜ்க்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லாமே உங்களை தேடி வரும், எல்லாமே உங்களை கூடி வரும். ஸோ ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டியது உங்களோட கையில தான் இருக்கு. படிப்பு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மாசத்துல? நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு சில விஷயங்களால நீங்க விட்டு பிரியக்கூடிய, குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. படிப்புக்காக இருக்கலாம், இல்ல வந்து அவங்க பெரிய வேலைக்காக இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு விஷயத்தினால பேரண்ட்ஸ் விட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு, உறவினர்கள் விட்டு பிரிஞ்சு கொஞ்சம் தூரம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா 5ல வந்து புதன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு. ஸோ ஃபுல் ஃபோக்கஸ் வந்து இந்த மாதம் உங்களுக்கு படிப்புல தான் இருக்க போகுது. அதனால நீங்க ஒரு சில விஷயம் நீங்க பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 11ஆம் பாவத்துல உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறதுனால உண்மையான நண்பர்கள் யாரு, போலியான நண்பர்கள் யாருன்றதையும் காட்டிடுவார். அவங்கள விட்டு தனியா பிரிக்க வைப்பாரு. சரியா? அந்த புதன் சனி பார்வை வந்து இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு இருக்கிறதுனால போலியானவர்களை விட்டு பிரியறதுக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையின் பாதையில முன்னேற்றத்தை நீங்க அடையறதுக்கான ஒரு படிக்கிற மாணவருக்கு ஏற்படும். மொத்தத்துல ரிஷபராசிக்கு இந்த மாதம் எவ்வளவு போராட்டத்தையும், எவ்வளவு காதல் தோல்வியா இருந்தாலும் சரி, மனசுல அவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, வெளியே ஒரு சிரிப்பாலே எல்லாரையும் மயக்கக்கூடியவர்கள் தான் நீங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பணும், இல்லை அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு மேஷராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்க ஃபர்ஸ்ட் லிங்க் மூலயமா நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.